ஹalleluya. 104வது சங்கீதம் 104வது சங்கீதம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நம்முடைய தேவனால் மட்டும்தான் எந்த ஒரு மனிதனையும் திருப்திப்படுத்த முடியும். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அதே 104வது சங்கீதத்துல அதனுடைய 13வது வசனத்தை பாருங்கள். தம்முடைய மேல் வீடுகளில் இருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார், உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாயிருக்கிறது. சத்தம் ஆமென் சொல்லுவோமா? மேல் வீடுகளில் இருந்து. ஆமென். இந்த பூமியை திருப்திப்படுத்த வேண்டிய எல்லாத்தையும் கர்த்தர் எங்க ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் தெரியுமா? மேல, ஆமென், மாடியில வச்சிருக்கிறார். ஹalleluya. மேல் வீடுகள்ல. ஹalleluya. தேவன் எவ்வளவு பெரியவர் பாருங்க. அவருடைய கிரியைகள் எவ்வளவு ஆச்சரியமானவைகள். அடுத்த வசனத்துல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அப்போ அவர் மிருகங்களையும் அவர் தான் திருப்தியாக்குகிறார், மனுஷரையும் அவர் தான் திருப்தியாக்குகிறார். திருப்தியாக்க வேண்டிய எல்லாத்தையும் மேல ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் கொடுக்க நாம் வாங்கிக் கொள்ளுகிறோம், அவர் கரத்தை திறக்க நாம் நன்மையினால் திருப்தியாகிறோம். ஆண்டவரால என்னை திருப்திப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். நாம் இருக்கிற சூழ்நிலையை வைத்து பார்க்கும்போது பூமியே திருப்திப்படுத்துகிறவர் அவர். ஹalleluya. இப்படிப்பட்ட கேள்வியே நமக்குள்ள வரவே கூடாது. ஆமென். பூமியே திருப்திப்படுத்துகிறவர். ஹalleluya. பூமியே திருப்திப்படுத்தக்கூடியவர். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அவருடைய போக்கஸ் பாருங்க. ஆமென். மனுஷனை மட்டும் இல்ல, மிருகங்களையும், மிருகங்களுக்கு புல்லையும், மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஃபர்ஸ்ட் சண்டேல பேசும்படி ஆவியானவர் சிந்தையிலே வைத்த வார்த்தை கர்த்தருடைய கிரியைகள். கர்த்தருடைய கிரியைகள். ஆமென். கொஞ்சம் ஸ்பீடாகவும், ஏன்னா சீக்கிரம் முடிக்கணும். ஆமென். இன்னைக்கு சண்டே ஸ்கூல் இருக்கிறது, அதையும் ஒரு வார்த்தை சொல்லி விடுகிறேன். சண்டே ஸ்கூலுக்கு கண்டிப்பாக எல்லாரும் உங்கள் பிள்ளைகளை, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வர கிளாஸ் இருக்கிறது, எல்லாரும் கண்டிப்பாக பிள்ளைகளை அனுப்பி வைங்க. அது பிள்ளைகளுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய், எதிர்காலத்துக்கு பிரயோஜனமாய் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய கிரியைகள். ஆமென். அதனுடைய 24வது வசனத்தை பாருங்கள். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது, அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 31வது வசனத்தின் பிற்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார். இந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து இந்த 4 வார்த்தைகளை சத்தமா வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார். சத்தமா ஹalleluya. ஆமென். அவர் என்ன வேலை செய்யறாரோ அதுல அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா. The Lord shall rejoice in his works. ஆமென். அப்போ அவர் எல்லாமே தெரிந்து ஞானமாய், எதுவுமே தெரியாம இந்த விஷயத்துல நான் செஞ்சது ஃபெயிலியர் ஆயிட்டு அப்படி கிடையாது. எல்லாமே ஞானமாய் செய்கிறார். அந்த செயல்கள் அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? மகிழுகிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய செயல்களை ஒரு 5 காரியங்களை இங்கே நம்மால பார்க்க முடியும். ஹalleluya. இதுல 104வது சங்கீதத்துல ஒளி துவங்கி ஒளி, காற்று, இப்படி அநேக காரியங்கள் இங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வீட்டுல போய் இந்த 104 சங்கீதம் நல்ல அதை ருசிச்சு படிக்கலாம். இதை அதுல கடல்களில் சஞ்சரிக்கிற பெரிய திமிங்கலங்கள்லாம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் என்ன செய்யுமா? ஏற்ற வேளையில் ஆகாரம் தரும் என்று காத்திருக்கும். அப்படி சொல்லிட்டு தான் நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் உட்பட எல்லா வார்த்தைகளும் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே 5 காரியங்களை கர்த்தர் செய்கிறதை அவருடைய கிரியைகளாக நம்மால் பார்க்க முடியும். அந்த 5ஐயும் சொல்லிவிடுகிறேன். 1, கர்த்தர் கொடுக்கிறார். 28வது வசனம், கர்த்தர் கொடுக்கிறார். 2, கர்த்தர் கையை திறக்கிறார். திறக்கிறார், கொடுக்கிறார், திறக்கிறார். 3, அதனுடைய 29வது வசனம், தமது முகத்தை மறைக்கிறார். இதுவும் கர்த்தருடைய கிரியைகள். கொடுக்கிறார், திறக்கிறார், அடுத்து மறைக்கிறார். 4, எடுக்கிறார்.
ஆமே, இனி ஆமேன் வரார். 4 என்ன? எடுக்கிறார். ஹalleluya. 5 உயிர்ப்பிக்கிறார். சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஒருத்தங்க லைஃப்ல கர்த்தருடைய கிரியை விளங்கணும்னா இந்த 5ஆவதுல வரும்போதுதான் புரியவே வரும். அது வரைக்கும் புரியாது. ஆமென். பிரசங்கி 11வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசியுங்கள். பிரசங்கி 11:4. 5. ஆவியின் வழி இன்னதென்றும், ஆவியின் வழி இன்னதென்றும், கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும், நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே இந்த 5 கிரியைகளை கர்த்தர் நடப்பிக்கிறார். ஆமென். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேதத்திலிருந்து அநேகர் எடுக்கலாம். ஆனா யார ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிற அப்படின்னு பார்த்தா யோபுவின் வாழ்க்கையில இந்த கிரியைகளை கர்த்தர் நடப்பிக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். ஆனா யோபுவின் வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்கிறார், அவருடைய செயல் என்ன என்பது புரியணும்னா அவருடைய செயலின் முடிவுல தான் அது நமக்கு தெரிய வருகிறது. எனவேதான் யாக்கோபு 5வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அடுத்த வார்த்தையை பாருங்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. அப்போ நம்ம கண்ணுக்கு எதுதான் தெரியுது அப்படின்னா அந்த செயலின் முடிவு தெரியுது. அதுக்கு முன்னாடி உள்ளது வரை நமக்கு தெரியல, புரியல. ஆண்டவர் ஏன் இப்படி செய்கிறார் தெரியல. அவரோ வென்றால் ஒரே மனதாய் இருக்கிறார். அவருடைய பிளான் தான் என்ன, அவருடைய நோக்கம் தான் என்ன? ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் ஞானமாய், அவர் அனந்த ஞானம் உள்ளவர். நம்ம பாடுவோமே, கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஹalleluya. அப்படி படைத்து நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படி வைக்கிறார் பாருங்க, ஒன்றோடு ஒன்று மோதாமல். அந்தந்த கோள்கள் அது அந்த லைன்ல ஓடிட்டே இருக்கு, வேகமா ஓடிட்டே இருக்கு. ஆமென். எவ்வளவு ஞானமாய் சர்வத்தை சிருஷ்டிக்கிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில. அப்ப இந்த ஆரம்பத்திலே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நடத்துகிற பாதையில அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்கள் நமக்கு புரியவில்லை. எப்போ புரிய வரும்? அந்த செயல் முடியும் போது. ஆமென். பேதுருவின் காலை கழுவும் போது பேதுரு தடை செய்கிறான். தடை செய்யும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்ன செய்யறேன்னு உனக்கு இப்போ புரியாது, உனக்கு பிற்பாடு தெரிய வரும். அந்த செயல் முடியும் போதுதான், எப்பவுமே அந்த காரியம் முடியும் போதுதான் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மனுஷன் செய்கிற பல காரியங்களே, நம்முடைய நிறைய காரியங்கள் நமக்கு புரியவே மாட்டேங்குது. அப்ப சர்வ ஞானி அவர். அவருடையவர்கள் வாழ்க்கையிலே அவர் செய்கிற கிரியைகளிலே அவர் மகிழுகிறார். என் வாழ்க்கையில ஒண்ணு செஞ்சிட்டு இருக்கிறார், அதுல அவர் மகிழுகிறார். ஏன் மகிழுகிறார் தெரியுமா? அப்ப ஆண்டவர் நீங்க முகத்தை மறைச்சு நான் நடுங்குறேனே மகிழுகிறீங்களா? இல்ல, ரிசல்ட் அவர் மனசுல வச்சு மகிழுகிறார். கர்த்தருடைய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? கர்த்தருடைய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் ரிசல்ட் அவருக்கு தெரியும். ரிசல்ட் தான் அவர் பார்க்கிறார். ரிசல்ட்டை பார்த்து ஓகே ரைட், கரெக்டா தான் போயிட்டு இருக்கு, இவன் லைஃப்ல கரெக்டா தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அவருக்கு இப்படி நடந்தாதான் அந்த ரிசல்ட் வரும். தமது கிரியைகளிலே மகிழுகிறார். ஒரு தேவ பிள்ளையும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 5 3 பகுதியாக சொல்லி செபிக்கும்படி விரும்புகிறேன். 1 கொடுக்கிறார், 2 திறக்கிறார், 3 மறைக்கிறார், 4 எடுக்கிறார், 5 உயிர்ப்பிக்கிறார். நான் இப்படி திரும்ப திரும்ப கேட்பேன். ஹalleluya. இது உங்க மனசுல, இது கர்த்தருடைய கிரியை. கர்த்தர் தமது கிரியைகளிலே மகிழுகிறார். ஹalleluya. ஆமென். என்ன சொன்னேன்? 5 எனக்கு, இது 5 தெரியும் எனக்கு. அந்த 5 என்ன? கொடுக்கிறார். ஆமென். சில பாக்குறாங்க இவர் நம்மளை எடுக்கிறார். இந்த கொடுக்கிறார் திறக்கிறார்ல அது 1, மறைக்கிறார் எடுக்கிறார்ல அது 2, உயிர்ப்பிக்கிறார் 3. இப்படி 3 பகுதியாக சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில
இந்த மூன்றையும் கடந்துதான் வர வேண்டும். ஹல்லேலூயா. அந்த முதல் பகுதி நாம் எல்லாம் ஜெபிக்கிற பகுதி. இரண்டாவது பகுதி நம்ம எல்லாம் விலகி ஓடுற பகுதி. ஆனா அதுலதான் பிடிச்சி உட்கார வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கொடுக்கிறார். இந்த யோபுவின் வாழ்க்கையை குறித்து சொல்லும்போது யோபு 1வது அதிகாரம் 3வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, வாசிங்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். இங்க யோபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ரொம்ப பெரியவனாக இருந்தான், ஐஸ்வர்யம் உள்ளவன். இந்த ஐஸ்வர்யம் அவனுக்கு திடீர்னு வந்தது அல்ல, ஃபுல்லா ஆரம்பத்திலே அப்படி இருந்ததும் அல்ல. அதுக்கான ஒரு அடையாளம் யோபு சொல்றாரு. இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு 10வது அதிகாரத்தின் 12வது வசனத்துல, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீர். எனக்கு லைஃப் கொடுத்தீங்க, எனக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்தீங்க. அந்த வாழ்வாதாரம் கொடுத்ததும் அல்லாம எனக்கு உங்க ஃபேவரும் கிடைச்சது, உங்க ஃபேவர் கிடைச்சது. எனவேதான் யோபு வாழ்க்கையில எல்லாம் இழந்த போது யோபு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார் அப்படிங்கிறார். யோபு வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்தார். கொடுக்கிறது மட்டுமல்ல, யோபுவின் வாழ்க்கையில கர்த்தர் கையை திறந்தார். அதையும் சாத்தானே சொல்லுகிறான் பாருங்கள். 1வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்துல சாத்தான் என்ன செய்கிறான்? ஆண்டவரிடத்துல சொல்லுகிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அடுத்த வார்த்தை, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏற்படுத்தி கொடுத்த வாழ்வாதாரத்தை அடுத்து என்ன பண்றாருன்னா பிளஸ் பண்றார். இன்னைக்கு கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் என்று ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆரம்பம் அற்பமானாலும் முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிற ஒரு தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். இந்த யோபு எடுத்ததுமே 7000 ஒட்டகம் 6000 கழுதை அப்படி எல்லாம் வரல. அவனுக்கு கர்த்தர் முதல்ல ஒரு வாழ்வாதாரத்தை செட் பண்ணி கொடுக்கிறார். அதன் பிறகு என்ன பண்ணுகிறார் என்றால் அதை அவர் பிளஸ் பண்றார். இதுக்கு யார் சாட்சி? சாத்தானே சாட்சி. அவன் சொல்ற, நீர் அவன் கையின் கிரியையை ஆசீர்வதித்ததுனால அவனுடைய சம்பத்து தேசத்தில் என்ன ஆயிற்று? பெருகிற்று. அதுதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆமென். அதனோட அவர் என்ன கூட்ட மாட்டார்? வேதனையை கூட்ட மாட்டார். அப்ப இந்த யோபுவினுடைய ஆரம்பத்தை இதுல இருந்து ஓரளவுக்கு நம்மளால கணிக்க முடியும். என்னவென்றால், யோபு தனக்கு கொடுக்கப்பட்டதுல அவன் உண்மையா இருந்தான், நன்றாய் உழைத்தான். ஆமென். நீங்க ஆண்டவரை குறித்து நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா அவருக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? இந்த உண்மையா இருக்கிறவங்களையும் உழைக்கிறவங்களையும் ரொம்ப பிடிக்கும். அப்போ ஆண்டவருக்கு யாரை பிடிக்காது? சோம்பேறியையும் சும்மா இருக்கிறாங்க தெரியுமா? இது தேவனுக்கு பிடிக்கவே செய்யாது. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கையில ஒரு வேலையை ஏதோ ஒன்று கொடுத்திருக்கிறார், ஏதோ சம்திங் கொடுத்திருக்கிறார். அற்பமான ஆரம்பத்தினால யாரை சட்டை பண்ணலாம்? அதுல நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம என்ன செய்யறோம்? ஆமென். கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை கர்த்தர் அநேகத்தின் மேல அதிகாரியாய் நிறுத்துவாராம். நீதிமொழிகள் 22:29 சொல்லப்பட்டிருக்கிறது, தன் வேலையிலே ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாய் நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். வேலையில ஜாக்கிரதையா இருக்கிறவன் அப்படி நிற்பான். அவன் கர்த்தர் அவனை கனப்படுத்துவார், கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்துவார். ஹalleluya. இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு என்ன வாசலை திறக்கிறாரோ அல்லது கர்த்தர் உங்களுக்கு என்ன கையின் கிரியைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை சந்தோஷமாய், அதை உண்மையாய், அதை மனப்பூர்வமாய் நீங்கள் செய்யுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் சம்பத்தை பெருகும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வார். ஹalleluya. இந்த பரலோக ராஜ்யத்துல யாரு ஆண்டவருக்கு பிடிக்காது அப்படின்னா, இந்த சும்மா இருக்கிறவங்களை பிடிக்காது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நாங்க சும்மா இருக்கிறோம். ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில வாயில இந்த வார்த்தை வரவே கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அநேக உவமைகளை ஆவியானவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறதை சுவிசேஷங்கள்ல பார்க்க முடியும். அதுல ஒரு உவமை தான் மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம். பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது.
அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். அதனுடைய 3வது வசனத்துல 3ஆம் மணி வேளைன்னா காலையில 9 மணி. அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு. நீங்க போங்க திராட்சை தோட்டத்துக்கு, உங்களுக்கு நான் கூலி கொடுக்கிறேன். அவர்கள் என்ன செய்தாங்க? போறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையா செட் பண்றார். அடுத்து 11ஆம் மணி வேளை வருகிறது. அதாவது ஈவினிங் 5 o'clock. இஸ்ரேல் யூத கணக்கு படி உள்ள டைம் அது 11ஆம் மணி வேளை. அங்குள்ள டைம் கணக்கு வந்து காலை 6 மணி முதல் அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். காலை 6 மணி முதல் 7 மணி வரை 1ஆம் மணி வேளை அப்படிதான் இருக்கும். ஆமே, 11ஆம் மணி வேளைன்னா ஈவினிங் 5 o'clock. 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் பார்க்கிறான், சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன? இது இந்த ஓமை எதுக்கு சொல்றார் அப்படின்னா, தேவ ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தை வச்சு ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. அப்போ தேவன் நமக்கு தருகிற நேரம் என்று ஒன்று இருக்கிறது. தேவன் நமக்கு தருகிற கிருபைகள் இருக்கிறது. தேவன் நமக்கு தருகிற வாய்ப்புகள் இருக்கிறது. இதை பயன்படுத்தாம நம்ம வீணாக்கி கொண்டு இருப்போம் என்றால் கர்த்தர் கணக்கு கேட்கிறார். நீங்க சும்மா நிற்கிறது என்ன? சும்மா நிற்கிறது என்ன? அடுத்து அவங்க சொல்றாங்க, ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை. அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெறுவீர்கள். இது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல யாருக்கு இடம் இல்லை தெரியுமா? ஹலோ, ஆமே. இப்போ நீங்க சும்மா இருங்க. ஆமே, இப்போ சும்மா இருக்க கூடாது. ஹல்லேலூயா. அதாவது ஆண்டவருக்கு வந்து என்ன பிடிக்காது அப்படின்னா, காலத்தை வீணாக்குவது பிடிக்காது. இந்த ஃபர்ஸ்ட் சண்டேல பரிசுத்த ஆவியானவர் பேச, ஆமா, எல்லாரும், அதாவது சும்மா இருக்கிற வாழ்க்கையில கையை திறக்க மாட்டேன்ட்டார். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழும். அவருக்கு ஹாப்பி ஆகணும். ஈசாக்கு விதை விதைத்தான். அவன் சும்மா இருந்திருக்கணும். ஏன் சும்மா இருந்திருக்கணும்? அது என்ன காலம்? பஞ்சகாலம். பஞ்சகாலம் சொல்லிட்டு அவன் சும்மா காற்றை கவனிக்கிறவன். பிரசங்கி 11:4 வாசியுங்கள். பிரசங்கி 11:4. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குறவன் அறுக்க மாட்டான். இன்னைக்கு ரொம்ப காட்டா இருக்கு, இன்னைக்கு ரொம்ப மேகமா இருக்கு. இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து 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 நிற்கிறவன் அவனை விதைக்கவும் மாட்டான், அவன் அறுக்கவும் மாட்டான் என்று வேதம் அழகாய் நமக்கு சொல்லித் தருகிறது. தேவ பிள்ளைங்க, நம்முடைய வாழ்க்கை, என் வாழ்க்கையில கர்த்தர் கையை திறப்பார். நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? எனக்கு கர்த்தர் கொடுத்ததுல நான் வந்து உண்மையா உழைக்கிறேன். அதுல எனக்கு கொடுத்த காரியத்தை நான் சந்தோஷமாய் செய்கிறேனா? தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் ராஜாக்களுக்கு முன்பாய் நிற்பான். தாவீதின் தலையில அபிஷேகம் வைக்கப்பட்ட பிறகும் தன் தகப்பனுடைய கொஞ்ச ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டு இருக்கிறான். திடீரென்று தகப்பன் கூப்பிடுகிறான், பாருங்க, போய் சகோதரர்களை விசாரிச்சுட்டு வான்னு. வேதம் சொல்லுகிறது, அவன் தன் ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு அந்த கொஞ்சத்துல அவன் எவ்வளவு உண்மையா இருக்கிறான் பாருங்க. அதை அப்படியே விட்டுட்டு போகல, காவலாளி வசமாய் விட்டு அவன் யுத்த களத்துக்குள்ளே போகிறான். கர்த்தர் அவனை ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துகிறார், ராஜாவாகவே உட்கார வைக்கிறார். அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது சிங்கம் வந்துச்சு. ஆமே, இந்த ஆடை பிடிக்கிறதுக்கு இந்த தாவீது எவ்வளவு பிரயாசப்பட்டார் அதை காப்பாற்றுவதற்காக. அது பிடிச்சிட்டு போட்டு அப்படி விடல, பிரயாசப்படுகிறான். தனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்துல கர்த்தர், நம்ம அந்த கொஞ்சத்துல என்ன செய்கிறோம், எப்படி இருக்கிறோம், அதை கர்த்தர் கவனிக்கிறார். கர்த்தர் அதை பார்க்கிறார். என் வாழ்க்கையில கர்த்தர் தமது கையை திறக்கணும்னா என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொடுக்கிறார் தெரியுமா? அதுல நான் எப்படி இருக்கிறேன் என்பதை கர்த்தர் கவனிக்கிறார். கர்த்தர் தமது கிரியைகளிலே அவருக்கு ஹாப்பி ஆகணும். இவன் மேல கையை திறக்கலாம் அப்படின்னு அவருக்கு ஹாப்பி ஆகணும். கொடுத்ததிலேயே நான் ஒன்னும் செய்யாம வச்சிருக்கிறேன்னா எப்படி கையை திறப்பார்? ஒருவனுக்கு 5 தாலந்து, இன்னொருவனுக்கு 2 தாலந்து, இன்னொருவனுக்கு 1 தாலந்து கொடுக்கப்பட்டதை பயன்படுத்தினவர்களை சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க வைக்கிறார். கொடுத்ததை யூஸ் பண்ணாம வச்சிருந்தான் பாருங்க, அவன் கிட்ட இருக்கிறத அவர் என்ன பண்ணார் தெரியுமா? பிடிக்கிட்டார். ஆமென். தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்த காரியம் என்ன ஆகட்டும், அவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறீங்க இல்ல. கர்த்தர், சாத்தான் சொல்லுகிறான், அவன் கைகளின் கிரியையை நீர் ஆசீர்வதித்தீர், அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு. அது மாத்திரமல்ல, இதுல இன்னொரு முக்கியமான காரியம் இருக்கிறது. என்ன தெரியுமா? கர்த்தர் யோபுவை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். 8வது வசனத்தை பாருங்கள். 1:8 வாசியுங்கள். கர்த்தர் சாத்தானை நோக்கி,
என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அப்ப இன்னொரு விஷயத்தை நல்ல கவனிங்க. தன் வாழ்க்கையிலே யோபு வாழ்க்கையில வளர்ச்சி வர 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 யோபு தன்னை காத்து கொள்வதிலையும் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவனாயிருந்தான். அநேகர் பாருங்க, கொஞ்சம் வசதி வரும்போது, கொஞ்சம் வாய்ப்புகள் வரும்போது இடறுகிறவர்களாய் மாறுகிறார்கள். இந்த யோபுவை நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் பிளஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஆண்டவர் பிளஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ட்ராக் மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்சம் தலை நிமிர்ந்ததும், கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்ததும், 4 பேர் மத்தியில கொஞ்சம் பேர் புகழ் வந்ததும் ட்ராக் மாதிரி போகிற நிலைமை அநேகருடைய வாஸ்தியே இல்லாமலாக்குறது. கர்த்தர் சொல்றாரு, இவன் உத்தமன் மட்டும் இல்லப்பா, சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். கர்த்தர் தம்முடைய கிரியையிலே மகிழுகிறார். இவனுக்கு நம்ம கையை திறக்கலாம், இவனுக்கு கையை திறக்கலாம். இவன் யார் தெரியுமா? தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். பொதுவாகவே பாருங்க, சொசைட்டிலே பாருங்க, கொஞ்சம் ஒரு ஆள் வந்து உயர 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 அவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து மாறிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு உண்டாகிற சோதனையும் கூடிட்டே இருக்கும். அவங்களுக்கு பாவம் செய்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். யாருக்கு தெரியுமா? சொசைட்டில ஒருத்தங்க எல்லா விதத்திலும் வளர்றாங்க தெரியுமா? அவங்களுக்கு வளர்றாங்க, கொஞ்சம் பேர் புகழ் அவங்க தலை அப்படி வெளியே தெரிகிறது மாதிரி அவங்க எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான டோர்ஸ் ஓபன் ஆகும். இப்படிதான் யோபு வாழ்க்கையில இருந்துச்சு. ஏன்னா யோபு வீட்டுல நிறைய வேலைக்காரங்க வருவாங்க. அதான் யோபு சொல்லுவார். ஆமே, 31வது அதிகாரம் அதனுடைய 9 முதல், என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால் அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக. 11வது வசனம், அது தோஷம், அது தப்பு, அது கிரைம், அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமமே. 12வது வசனம், அது பாதாள பரியந்தம் பட்சிக்கும் அக்கினியாய், அடுத்த வார்த்தையை பாருங்கள், என் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கும். இன்னைக்கு அநேகருடைய ஆஸ்தி அழியறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? வசதி வந்ததும் ட்ராக் மாறுறது, ட்ராக் மாறுறது. இது புரிகிறது இல்லை. சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கும். ஏன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறீங்க யோபுன்னு கேட்டா யோபு சொல்ல, இல்லப்பா அது தோஷம். ஆமா, இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் நாளைக்கு இது அழிச்சிரும். என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, இதை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவன் ஆசீர்வாதம் தரது நாம் அனுபவிப்பதற்கு. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை யார் அனுபவிக்கிறாங்களோ உண்மையில அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. எனக்கு பெரிய வீடு இருக்கு, எனக்கு அது இருக்கு, இல்ல, அது நம்மளால அனுபவிக்க முடியுதா? இதான் ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கையில தோஷமான காரியம் காணப்படுமானால் அது எதை அழிக்குமா? என் சம்பத்தை அழிக்கும். என் வாழ்க்கையில என்னுடைய ஆஸ்திகள், என் சம்பத்துகள், எனக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அது அழியறதுக்கு நானே காரணமாயிடக்கூடாது. ஆமென். கர்த்தர் உயர்த்துகிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் வளர பண்ணுகிறார். வேலையே இல்ல, வேலை கொடுத்துட்டார். ஆமென். ஐடில ஒர்க் பண்ற பிள்ளைங்க இருக்கிறீங்க, நல்ல ப்ரொஃபஷன்ஸ், நல்ல டோர்ஸ் எல்லாம் கர்த்தர் ஓபன் பண்ணி கொடுக்கிறார். அதாவது உலகத்துல டோர்ஸ் ஓபன் ஆக எல்லா காரியத்துக்குமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கான டோர்ஸ் ஓபன் ஆகும். தேவனுக்கு பயந்து வேண்டாம், இது தோஷம், இது தோஷம், வேண்டாம், இது தோஷம், இது தோஷம், இது பாவம், இது பண்ணக்கூடாது, இது நாளைக்கு என்னை அழிச்சிரும், என் சம்பத்தை அழிச்சிரும், என் வாழ்வாதாரத்தை அழிச்சிரும். இந்த ஒரு உணர்வு ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் பண்றாங்கன்னு தேவ பிள்ளை பண்ணக்கூடாது. ஆமென். நமக்கு தேவன் கொடுத்ததுதான் நமக்கு தந்த வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில ஆண்டவர் வந்து வாசலை திறக்கும் போது ஆமென் ஒரு வாழ்வாதாரத்தை நமக்கு கொடுக்க, அத ஜீவனை தந்ததும் அல்லாமல் அவர் ஜீவனுக்கான வாழ்வாதாரத்தை முதல்ல கொடுப்பார். அதுல நம்ம எப்படி இருக்கிறோம் அது ரொம்ப முக்கியம். அதை நம்ம எப்படி பார்க்கிறோம். தாவீதை பாருங்க, நீங்க தாவீதை வந்து என்னென்ன பொசிஷன்ல ஆண்டவர் கொண்டு வச்சாரோ எல்லாத்துலயும் ரொம்ப சந்தோஷமா உண்மையா வேலை செய்வார். ஆமென். சாத்தா சொல்ற, நீங்க அவனை பிளஸ் பண்றீங்க, நீங்க அவனை வேலி அடைத்து பிளஸ் பண்றீங்க. ஆமென். தேவ பிள்ளைகள் இதுல ரொம்ப கவனம். என் வாழ்க்கையில கர்த்தர் கையை திறக்கணும்னா அவருக்கு எனக்கு அந்த கிரியைகள் அவர் மகிழணும். அவர் பார்க்க, இவனுக்கு கொடுக்கலாம்பா, இவனுக்கு கொடுக்கலாம்பா, சந்தோஷம் ஆண்டவரே. ஆமா, இந்த 2026ல நம்ம மேல கர்த்தர் தமது கையை திறக்க விரும்பிதான் கர்த்தர் இதை பேசி கொண்டிருக்கிறார். ஏதாவது ட்ராக் மாதிரி ஒருவேளை யாராவது நிக்கிறீங்க அப்படின்னா, ஏன் இந்த ட்ராக் நீங்க கொஞ்சம் நமக்கு ஒரு வாழ்வாதாரமே இல்ல, ரொம்ப நெருக்கமான சூழ்நிலையில இருந்தா வேற எதையாவது யோசிக்க தோணுமா? யோசிக்க தோணாது இல்ல.
ஹல்லேலூயா. ஆமென். பால்கனி, ஒரு வீட்டில் ஒரு பால்கனி இருந்து உலாவனதுனால தானே தாவீதை கொஞ்சம் அப்படி எத்தி பார்த்தீங்க. பின்னாடி சவுல் ஈட்டி எடுத்துட்டு வரும்போது பச்சை வேலை பார்த்தீங்க. ஒண்ணு வேண்டாம், ஐயோ ஒண்ணு வேண்டாம், ஏசப்பா அதவரை எனக்கு வாழ்க்கை கிடைச்சாலே போதும். இப்ப பிரச்சனை இல்லை, இப்ப பிரச்சனையே இல்லை. இப்போ வீட்டில் இருக்கு, பால்கனி இருக்கு, அப்படி எத்தி பார்க்கலாம். கொஞ்சம் வசதி வந்துட்டுல, வசதி வந்துட்டுல, கொஞ்சம் வாய்ப்பு வந்துட்டுல, கொஞ்சம் வசதி வந்துட்டுல. யோபு பாருங்க, அவனுக்கு தெரியுது. என்னைக்கும் இதை ஆள் மனசுல எழுதி வச்சிருங்க. நான் ட்ராக் மாறிட்டுன்னா என் சம்பத்துல ஆழியும். ட்ராக் மாறினா சிம்சோனுக்கு தெரியல, டோட்டலா எல்லாத்தையும் இழந்துல, எல்லாமே இழந்துனா முடி உட்பட மொத்தத்தில் இழந்து அப்படி நிற்கிறான். ஜீசஸ் அவர் கொடுக்கிறார், கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது பாருங்க, எப்பவுமே கர்த்தரை தான் ஃப்ரெண்ட்ல செட் பண்ணிட்டார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அது என் பின்னாடி தானே தவிர அது நான் முன்னாடி வைக்கவே மாட்டேன். எனக்கு முன்னாடி கர்த்தர். ஆமென். யோபு தன்னை காத்து கொண்டான், கர்த்தர் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்தார். இந்த வேர்டை நான் ரிப்பீட் பண்றேன். யோபு தன்னை காத்து கொண்டான், கர்த்தர் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்தார். என் குடும்பம், என் சம்பத்து, கர்த்தர் எனக்கு தந்த எல்லாமே அவர் வேலிக்குள்ள இருக்கணும் அப்படி விரும்புகிற தேவ பிள்ளைங்க எல்லாருமே எதுல கவனமா இருக்கணும் தெரியுமா? நம்மை காத்துக் கொள்வது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நமக்கு தெரியாது அது எவ்வளவு பெரிய சத்ரு உட்புகுதலுக்கு ஏதுவானது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். சத்ருக்கு நம்ம டோர் ஓபன் பண்ணி கொடுக்கிறோம். சத்ரு பாவம் செய்ய நமக்கு டோர் ஓபன் பண்ணி கொடுக்கிறோம். அந்த டோருக்குள்ள என்டர் ஆயிட்டோம்னா நாம சத்ருவுக்கு நம்முடைய வாழ்க்கையில டோரை ஓபன் பண்ணி கொடுக்கிறோம். ஒரு தேவ பிள்ளைல ரொம்ப உறுதியா இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நம்மள அதாவது சத்ரு நயம் காட்டுகிறான். நீ எங்க இருந்து வருகிற அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார் சாத்தான் கிட்ட. அவன் சொல்றான், நான் பூமி எல்லாம், ஆமென், அதனுடைய 7வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருக்கு அவன் பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். சத்ரு எதுக்கு சுற்றி திரிவான் பைபிள்ல இருக்கு சொல்லுங்க. கரெக்ட். எவனை விழுங்கலாமோ வென்று. அப்பதான் கேட்கிறார், யோபு பத்தியா அப்படின்னு எங்க பார்க்க விடுறீங்க? அதாவது நான் சுற்றி திரிந்து வர்றேனால அர்த்தம் என்ன? நான் நிறைய பேரை விழுங்கிட்டு, சிலர் இருக்கிறதும் அப்படிதான் இருப்பாங்க, விழுங்கிட்டு இருக்கிறது மாதிரி. ஆமா, எங்க இருந்து வர? அதுதான் 2 பேரை விழுங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். யோபு பத்தியா அப்படிங்கிறார். ஓ ஜீசஸ். ஏன்னா அவருடைய கிரியை, அவருடைய மனமகிழ்ச்சி நாட்டு அவன். யோபு பத்தியா கேட்கிறான். அது நீங்க அவனுக்கு எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைச்சு வச்சிருக்கிறீங்க. நீங்க அவனை பிளஸ் பண்றீங்க. இல்லைன்னா அவனால இப்படி பெருக முடியாது, அவனால திருப்தி அடைய முடியாது. நீங்க அவனை பிளஸ் பண்றீங்க. நீங்க பிளஸ் பண்றதுக்கு பதிலா அவனை கை வைங்க, ஒரு அடி கொடுங்க அப்படிங்க. இப்ப கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, சரி, ஏன்னா இப்ப சாத்தான் பேசுறத யார் கேட்டுட்டு இருக்கிறா தெரியுமா? 6வது வசனம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் நின்றபோது சாத்தானும் அவர் நடுவில் இருந்து நின்றான். இப்போ அப்ப சாத்தான் பேசுறதை யாரும் கேட்டுட்டு இருக்கிறா? தேவபுத்திரர் யாரு? தூதர்கள். இப்போ இந்த யோபு மேட்டர் ஓபன் பண்ணது யாரு? கர்த்தர். ஏதாவது கரகி குத்துவோம். யோபு மேட்டர் ஓபன் பண்ணது யாரு? இந்த கான்வர்சேஷன் யாருக்கும் நடக்கு? சாத்தானுக்கும் கர்த்தர். கேட்டுட்டு இருக்கிறது யாரு? தேவபுத்திர கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப சாத்தான் என்ன வைக்கிறான் கம்ப்ளைண்ட்? நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? அவனை சுத்தி வேலை அடைச்சு வச்சிருக்கீங்க. தேவ தூதர்கள் ஒருவேளை நினைச்சிருப்பாங்க, ஒருவேளை ஆண்டவர் அப்படி அவனை ப்ரொடெக்ட் பண்றாரோ, அதனாலதான் அப்படி இருக்கிறானா? ஏன்னா தூதர்கள்ல 1/3 பங்கை பிசாசானவன் என்ன பண்ணிட்டான்? இப்போ அவனுக்கு எங்க கேப் கிடைக்குது? அவனுக்கு வேலை என்ன? விழுங்குறது. இந்த தேவபுத்திரல 2 பேர் தூக்கிட்டு போலாமன்னு பாக்குறான். ஆண்டவர் சொல்ற, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற யோபு பத்தி? போ, நான் இப்போ அவனுக்கு என் முகத்தை மறைக்க போறேன் அப்படிங்கிறார். அவனுக்கு உண்டானதெல்லாம் உங்க கையில இருக்கு, கிளம்பு அப்படின்றார்.
அப்படி கொஞ்சம் முகத்தை மறைக்கிறார் பாருங்க, அடிக்குது ஒரு அக்கினி, காற்று, சபேர், கல்தேயர், யோபு லைஃப் அப்படியே கொலாப்ஸ் ஆகுது. வாழ்க்கையில சில நேரத்தில் கர்த்தர் முகத்தை மறைக்கிறார். ஏன் புரிய மாட்டேங்குது? நல்லதான் ஆண்டவரே போயிட்டு இருக்கு. அதாவது இந்த திரைக்கு பின்னால் அப்படின்னு ஒண்ணு உண்டு. திரைக்கு பின்னால் அது யாருக்குமே தெரியாது, யாருக்குமே புரியாது. ஆண்டவர் வந்து சரி அதெல்லாம் உன் கையில இருக்கு அப்படிங்கிறார். அப்ப ஆண்டவர் வந்து சத்துரு கையில கொடுக்கிறார்னா என்ன ஆண்டவரே இது? அவன் வந்து ஏதோ கேட்டான்னு சொல்லிட்டு நீங்க எப்படி கொடுக்கலாம் ஆண்டவரே? ஆமா, இது நம்முடைய ஆர்கியூமெண்ட். அவன் வந்து ஏதோ சொன்னான்னு சொல்லிட்டு அவனுக்கு விழுங்க முடியல. அவன் விழுங்க ட்ரை பண்ணி பார்த்தான், விழுங்க முடியல. அவன் வந்து ஏதோ தந்திரமா ஏதோ பேசுறேன்னு சொல்லிட்டு நீங்க எப்படி ஆண்டவரே அதுக்கு நீங்க ஓகே பண்ணலாம்? நீங்க எப்படி ஆண்டவர்? இதுதான் நமக்கு புரியாது. கர்த்தர் அப்படியே முகத்தை மறைக்கிறார். ஒருத்தர் லைஃப்ல எப்போ கர்த்தர் முகத்தை மறைப்பாருன்னு தெரியாது. ஆனால் ஒரு சத்தியத்தை கேளுங்கள், முகம் மறைக்கப்படுறது என்கிற நிலைமை என்பது என்ன தெரியும்? நம்முடைய வாழ்க்கையில் அந்தகாரம், இருள். இந்த பகுதியை இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் இயேசுவும் அனுபவித்தார். ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா? இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன். நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் அப்படி ஆண்டவரே, அந்த கொஞ்சத்துலதான் என் வாழ்க்கையில புயல் அடிக்குது. இயேசுவும் சீஷர்களும் படகுல ஏறி போறாங்க. எப்போ காற்று அடிக்க ஆரம்பிச்சு தெரியுமா? எப்போ இயேசு பில்லோ பின்னாடி வச்சு படுத்துட்டு அப்படி தூங்குறார் பாருங்க, அடிக்குது காத்து. இதுதான் அவர் கொஞ்சம் முகத்தை மறைச்சிட்டாரு. நம்ம லைஃப்ல பிசாசான வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான், வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான். ஆமென். முகத்தை மறைத்த போது சபையர் வராங்க, கல்தையர் வராங்க, அக்கினி வருகிறது, பெருங்காற்று வருகிறது. சங்கீதம் 88:14 சங்கீதக்காரன் இப்படி கதறுகிறான், கர்த்தாவே ஏன் என் ஆத்மாவை தள்ளி விடுகிறீர்? ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர்? ஆமென். ஆரம்பத்திலே சொன்ன வார்த்தையை மறுபடியும் உங்க நினைவிலே அதை அடிக்கடி ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் தமது கிரியைகளிலே மகிழ்வார். அதன் அர்த்தம் என்ன? 42வது அதிகாரத்தை கர்த்தர் ஏற்கனவே பார்த்து விட்டார். ஹalleluya, ஹalleluya. நான் கர்த்தருக்கு மறைந்து போகிறது ஒன்று இருக்கிறது, அது என்னுடைய கிரியையினால. ஆனா நான் கர்த்தருக்கு முன்பாக என்னை நிறுத்தின பிறகும் கர்த்தர் தமது முகத்தை எனக்கு மறைக்கிறார் என்றால் அவன் இப்பொழுது அது எனக்கு கடினமா இருக்கலாம், நாளை அது என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மையும். ஓ ஜீசஸ், ஹalleluya, ஆமென், ஆமென். அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, நீர் உம்முடைய முகத்தை மறைக்க அவைகள் திகைக்கும். 104வது சங்கீதம் 29வது வசனம், அவைகள் திகைக்கும், திகைக்கும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும், பயம் சூழ்ந்து கொள்ளும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் ஓட்டத்தை, பிதாவே உம்முடைய கையில நாவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் ஜீவனை விட்டார்ல, உடனே என்ன ஆச்சு சொல்லுங்க பார்க்கலாம்? காரிருள். 12 மணி, பகல் 12 மணிக்கு பூமி ஃபுல் அந்தகாரம். இதுதான் ஒருத்தங்க லைஃப்ல ஆண்டவர் முகத்தை மறைக்கும் போது அந்தகாரம். அந்த அந்தகாரத்துல ஒருத்தன் வரான், ஈட்டி எடுக்கிறான், குத்துறான், குத்துறான். தேங்க்யூ ஜீசஸ். உண்மையிலே அவன் வந்தது எதற்கு தெரியுமாங்க? அவன் சிலுவையில் அறையப்பட்டவர்களை குத்துறதுக்கு வந்தானா? கால் எலும்பு முறிக்கிறதுக்கு வந்தானா? முறிக்கிறதுக்கு தான் வந்தான். ஆனா இவர் லைஃப்ல மட்டும் அது நடக்கல, அது நடக்கல. ஏன் நடக்கல? ஏற்கனவே அப்பா எழுதி வைத்து விட்டார். ஓ ஜீசஸ். என்னது அர்த்தம்? உங்க வாழ்க்கையில அந்தகார வேளையில் கூட என்ன நடக்க வேண்டும் என்பது அவர் தீர்மானித்ததுதான். நல்ல கரங்களை சட்டி. ஜீசஸ். என் வாழ்க்கையின் அந்தகார வேலை என்பது என்ன? சத்துரு கை போடுகிற வேலை. இயேசுவை வந்து கை போடுறாங்க, இயேசு வந்து பிடிக்கிறாங்க. அப்ப இயேசு சொல்வார், இது உங்களுடைய வேலையா இருக்கிறது, இது அந்தகாரத்தின் வேலையா இருக்கிறது. இயேசு மேல வந்து கை போடுறாங்க, இயேசு பிடிக்கிறாங்க. அப்பொழுது கூட இயேசு என்ன சொல்வார் தெரியுமா? ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் அதனுடைய 56வது வசனம். ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி
இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். தீர்க்கதரிசிகள் எழுதி இருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இங்க இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அந்த காலத்தின் வேளை கவர்மெண்ட் ரூல்ஸ், சில மணி நேரத்துக்கு பிற்பாடு சிலுவையில் யார் அறையப்பட்டிருந்தாலும் அவங்க முட்டுக்கு கீழே எலும்பை உடைக்கணும். இயேசுவின் வலது பக்கத்தில் ஒருவன் தொங்கிக் கொண்டிருக்கிறான். அவனுடைய முட்டு, அவனை விழாவில் குத்தி பார்க்கல, அவன் முட்டு கீழே உடைச்சிட்டாங்க. இன்னொருவன் இடது பக்கத்துல, அவனுக்கு முட்டுக்கு கீழே உடைச்சிட்டாங்க. இவனுடைய டியூட்டி அது. இவன் டியூட்டி பண்ணலன்னா இவனுக்கு டியூட்டி போயிடும். இவன் போய் கணக்கு கொடுக்க முடியாது. அதனாலதான் என்ன வேலை அதை செய்வாங்க. ஆமென். அது செஞ்சே ஆகணும். ஆனா அந்த இடத்துல அவன் செய்யல. அவன் ஈட்டி அவன் கையில இருக்கிறது, முறிக்கிற எல்லாமே இருக்கு. ஆனா பாருங்க, கர்த்தர் ஏற்கனவே என்ன எழுதி வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைக்கிறதுக்கு முன்னாகவே என்ன நடக்கணும் என்ன நடக்க கூடாது என்பதை ஏற்கனவே ஆண்டவர் செட் பண்ணி வச்சிட்டார். அதனாலதான் சத்துருட்ட ஆண்டவர் சொல்லுவார், இவரு அவன் சம்பத்துல கை வச்சுக்கோ, ஆனா அவன் ஜீவனை தொற்றாத. செட் பண்ணி வச்சிட்டார். சமுத்திரத்துக்கு எல்லையை போட்ட கர்த்தர். ஆமென். சில நேரத்துல சில கடினமான சூழ்நிலையை பயணிக்கிற அன்பு சகோதர சகோதரி, அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அதனாலதான் கல்தையர் வரும்போது அவர் பதறல. சபையர் அவன் வந்துட்டு என்ன மேக்சிமம் பண்ணுவான் அது அவருக்கு தெரியும். பெருங்காற்று அடிக்கும் போது என்ன நடக்கும் என்ன நடக்காது அவருக்கு தெரியும். அக்கினி வரும்போது என்ன நடக்கும் என்ன நடக்காது அவருக்கு தெரியும். அதனாலதான் சமுத்திரம் கொந்தளித்த போதும் அவர் கப்பலின் பின்னணியத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் தெரியுமா? நித்திரை பண்ணிட்டு. அவருக்கு தெரியும். அவர் ஏற்கனவே என்ன ஒரு லைன் போட்டாரோ அந்த லைனை தாண்டி எந்த வல்லமைக்கும் இம்மட்டும் வா மிஞ்சி வராதே, இம்மட்டும் வா மிஞ்சி வராதே. நம்முடைய வாழ்க்கையில ஆமென் இல்லை என்றால் நம்ம வாழ்க்கையில் அடித்த புயல், நாம் சந்தித்த பிரச்சனையில நாம என்றோ இல்லாமல் போயிருந்திருப்போம். எனவே தான் புலம்பல் பாடும் போது அது நடுவில் பாடுகிறார், நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் முகத்தை மறைக்கிறார்? ஏன் முகத்தை மறைக்கிறார்? ஏன் எடுக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையை நாம் சில நேரத்தில் புரிந்து கொள்ளுகிறதை விட்டு விடுகிறோம். யோபுவின் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்த போதுதான் யோபு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். பல நேரத்தில் இந்த லைஃபோடைய ரியாலிட்டிய நம்ம புரிந்து கொள்ளுகிறதை விட்டு விடுகிறோம். நம்ம அப்படி வாழ்க்கையில பிஸி அப்படி இப்படின்னு போகும்போது வாழ்க்கையினுடைய அந்த ரியாலிட்டி இதுதான் லைஃப். கர்த்தர் நமக்கு கற்று தருகிறார். பவுல் சொல்லுகிறார், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன். இந்த மன ரம்யமா இருக்கிறதுக்கு கற்றுக்கொண்டேன். கர்த்தர் கற்று தருகிறார். லைஃப் உடைய தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நான் எவ்வளவு நிலையற்றவன் என்பதை உணரும்படிக்கு என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் என் முடிவையும் எனக்கு தெரிவியும். இவ்வளவுதான் வாழ்க்கை. இவ்வளவுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது இவ்வளவுதான். எதுவுமே நிரந்தரம் கிடையாது, நிலையான. கர்த்தர் கற்று தருகிறார். ஏன் இப்படி முகத்தை மறைக்கிறார்? கர்த்தர் நமக்கு நம் நிலையை உணர்த்தவும், நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் யார் என்பதை நமக்கு காண்பிக்கவும். யோபு வாழ்க்கையில நீங்க யோபுவின் புஸ்தகம் நீங்க இது வீக் ஃபுல்லா போய் மெடிடேட் பண்ணுங்க. நிறைய சத்தியங்கள் கடந்த 3 நாளா ஆண்டவர் அதுதான் கேட்க வைத்துக் கொண்டே இருக்கிறார், பார்க்க வைத்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம சுற்றி யார் இருக்கிறாங்க? ஓகே, இயேசு சொல்லுகிறார், கூடவே ஒட்டிட்டு 12 பேர் இருந்தாங்க இயேசுக்கு. ஆண்டவர் சொல்றார், நீங்க எல்லாம் என்னை விட்டு போகும் காலம் வரும், ஆகிலும் நான் தனித்திறேன், என் கூட அப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது வாழ்வின் பாதையில பல நேரத்துல நம்ம அறியாம நம்ம சுத்தி இருக்கிறவர்களை சார்ந்து கொள்ள ஆரம்பித்து விடுவோம். இல்லை, கர்த்தர் அதை உணர்த்துகிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு அவருடைய சப்போர்ட் எவ்வளவு தேவை என்பதையும், அவர் தயவுல தான் நம்ம நிக்கிறோம் என்பதையும் நம்ம புரியறதுக்காகவே சில நேரத்தில் என்ன பண்றாரு தெரியுமா? முகத்தை மறைக்கிறார். 30வது சங்கீதத்தில் தாவீது அதை அருமையா சொல்லுவார். அதனுடைய 6வது வசனம், நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று நான் என் வாழ்விலே சொன்னேன் என்ற வார்த்தைக்கு சரியான மொழிபெயர்ப்பு என்னவென்றால், நான் வளமுடன் இருக்கையில் சொன்னேன். அதாவது லைஃப்ல செட்டில் ஆனதும் நான் நினைச்சேன், நான் ஒரு காலம் அசைக்கப்படுவது
இல்லை. அப்பதான் பார்த்தாரு, அப்படியா ராஜா, நான் அப்படி. அடுத்த வசனம், ஆமென். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர், உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். அதை அப்படியே ஒரே லைன்ல சொல்றேன் புரியறதுக்கா. நான் நினைச்சேன் நம்ம இனியெல்லாம் விழுறதுக்கு வாய்ப்பே இல்ல. நானும் நினைச்சேன் போன வாரம் நமக்கெல்லாம் இது வராது நினைச்சிட்டு அப்படி என்கிட்ட பேசுற ஒரு ஆள்கிட்ட அப்படி லூஸ் டாக்ல ஒரு வேர்டை விட்டேன். ஆண்டவர் பதர் அப்படியா உட்கார். ஹல்லேலூயா. சில நேரத்துல நம்ம வந்து பேசிடுவோம். அந்த செர்மன் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு உடனே ஆண்டவர் தான் ஞாபகத்தில் கொண்டு வந்தார். ஆமாம், ஆனால் அவருடைய தயவை பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நியூ இயர் சர்வீஸ்ல கொண்டு வந்து நிறுத்திட்டார். ஆண்டவர் நல்லவர், தயவினால் நிற்க பண்ணி இருந்தீர். பல நேரத்தில் நம்ம இதை அதாவது 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 ஒருத்தங்க ஆக்சிடென்ட், பெரிய ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பி வராங்க, ஒரு சாட்சி கொடுக்கும்போது நம்ம அடையிறோம். ஆனால் ஒரு ஆக்சிடென்ட்ல நம்ம பாதுகாத்ததை நம்ம மறக்கிறோம். நான் சொல்றது புரியல? எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? இரு கொஞ்சம் முகத்தை மறைக்கிறேன். என்ன ஆண்டவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறார். மூஞ்ச பார்த்துட்டு இருக்கு பாரு, அதுக்கே நீ எனக்கு நீ என்ன சொல்ற? கண்டுக்கவே மாட்டேங்கிறார். நான் கண்டுக்கலன்னா என்ன ஆகும் தெரியுமாடா? நம்ம பல நேரத்துல நான் ஜோம் பண்றதெல்லாம் நிக்கிறேன். யோபு, நீங்க இந்த யோபு புத்தகம் படிக்கும்போது தெரியும், யோபு தன்னை அறியாம, அதனாலதான் இடையில கேட்பார், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குது, அதாவது எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒருத்தன் கேட்கறானாலே அவனுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? பெருமை இருக்கு. என்ன பெருமை? நான் தான் ஒரு தப்பு. அதாவது அதனாலதான் நீங்க இப்ப கவனிச்சீங்கன்னா யோபு 3 நண்பர்கள் வருவாங்க, கூட இன்னொருத்தர் வருவான் எலிகோ. இந்த மற்ற 3 பேர் பேசுனதுக்கு தான் ஆண்டவர் வந்து ரொம்ப கண்டம் பண்ணுவார். இந்த எலிகோ பேசுனதை வந்து ஆண்டவர் வந்து, ஏன்னா எலிகோவா பேசல, கர்த்தர் தான் அவனை பேச வைத்தார். மற்ற 3 பேரும் நீ எதை தப்பு பண்ணிருப்ப, அதனாலதான் உனக்கு அப்படி, அதனாலதான் உனக்கு இந்த அடி, உனக்கு இந்த அடி, இந்த அடின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா எலிகோ வச்சு ஆண்டவர் பேசும்போது சொல்றாரு பாருங்க, யோபு 33வது அதிகாரம் அதனுடைய 16, 17, 18 வசனங்களை கொஞ்சம் வேகமாய் பார்க்கலாம். அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷனுடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே தான் செய்யும் காரியத்தை அவர் அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும், அடுத்த வார்த்தை, மனுஷனுடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். இதெல்லாம் ஆக்சுவலா நல்ல, இது வந்து ஒரு சத்தியத்தை புரிந்து கொண்டேன். என்ன அப்படின்னா, அந்த பெருமை இல்லாத மனுஷனே கிடையாது. எனக்கு ஒருத்தன் பெருமை இல்லைன்னு சொல்ற தெரியுமா, அதான் பெருமை. எனக்கெல்லாம் பெருமையே கிடையாதுப்பா. இல்ல உங்களுக்கு பெருமை இருக்கு, என்ன சொன்ன நம்ம, எனக்கு இதெல்லாம் ஏன் எனக்கு இப்படி பண்றார் அப்படி கேட்கிறோம்னாலே அதன் அர்த்தம் நான் ஓகேங்கிறது மாதிரி என்ன காண்பிக்கிறேன் தானே அர்த்தம். எனக்கு ஏன் இது நடக்கு, எனக்கு ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். நான் தான் பலி செலுத்துறேன் ஆண்டவரே, என் பிள்ளைங்க பர்த்டேக்கு கூடும்போது யோபு கரெக்டாக பலி செலுத்துவார், நான் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன் ஆண்டவருடைய டார்கெட்டே என்ன தெரியுமா? இதுதான் இங்க தான் புரிஞ்சுக்கணும். அதான் எலிகோ வச்சு அழகா பேசுறார். அடுத்த வசனத்தை பாருங்கள், 18வது வசனம். இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகுழிக்கும், அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும். ஜீசஸ் அடி கொஞ்சம் பார்க்க சின்ன, இந்த சின்ன விஷயம் தானே, தூக்கிடுவோம். அதான் சொல்லல, அவர் எங்க கரெக்ட் பண்றாருன்னே தெரியாது, எப்படி கரெக்ட் பண்றாருன்னே தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் யோபு சொல்ற, ஆண்டவர் நான் பொத்திக் கொள்ளுகிற ஆண்டவர். இன்னும் சொல்றாரு பாருங்க, அதனுடைய 36வது அதிகாரத்தின் 7, 8 வசனங்களை பாருங்கள். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும், என்னைக்கும் அவருடைய போக்கஸ் என்ன தெரியுமா? அவர் நம்மள ஒரு ஸ்தானத்துல வச்சிருக்கிறார். அதுல நீ வந்து ஒரு நாள் இருக்க கூடாது, என்னைக்குமே இருக்கணும். அதுக்கு என்ன செய்யற? அடுத்த வசனத்தை பாருங்கள். அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும் அவர் அவர்கள் கிரியைகளையும் மிஞ்சி போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடைந்து கொள்ளுகிறார். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். ஃபியூச்சர் நல்லா இருக்கிறதுக்காக, மேன்மையா இருப்பதற்காக
கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? உபத்திரவம் என்கிற காரியத்தில். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நிர்ணயித்த காரியம் அவர் மனசுல வச்சிருக்கிறார். சரி, ஒரு வாட்டி கூட அதை இன்னும் பெர்ஃபெக்ஷன், இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகும், இன்னும் அதை கிளியர் பண்ணும், இன்னும் என்னன்னு நமக்கு தெரியாது. அதனாலதான் தாவீது ஜெபம் பண்றார், மறைவான குற்றங்களுக்கு உமது அடியேனை விலக்கி. ஆண்டவரே, நான் இப்படி எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படி ஒரு கேள்வி வைக்கிறானாலே நமக்கு ஏதோ ஒரு பெருமை இருக்கு. இது ஏற்றுக்கொள்ள கடினமா இருக்கலாம். ஆனா ஒரு நீதிமான், அதாவது அவருடைய போக்கஸ் யார் மேல இருக்குதோ அவங்களை கர்த்தர் இப்படிதான் ட்ரீட் பண்ணுவார். காரணம், கர்த்தர் அவர்களை வைத்திருக்கிற ஸ்தானம் அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானம், அப்படிப்பட்ட மேலான ஸ்தானம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவரோ வென்றால் ஒரே மனதா இருக்கிறார். இதெல்லாம் முடித்து விட்டு ஆமென் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்தார். அதற்காக கர்த்தர் செய்த காரியங்கள் யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் அதனுடைய 9 பிற்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். 10வது வசனத்துல அவன் சிறையிருப்பை மாற்றி அவனுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். 12வது வசனம், கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 17வது வசனம், யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். சத்தம் அவர் ஆமென் சொல்லுங்க. இதைதான் சங்கீதக்காரன் 71, 20, 21 சொல்லுகிறான். இன்னும் 2 வசனங்களை வாசித்து செபிக்கலாம். ஆமென். அநேக இக்கட்டு, எல்லாரும் வார்த்தையை சத்தமாய் சேர்ந்து வாசிக்கலாமா? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து பூமியின் பாதாளங்களில் ஏற பண்ணுவீர். அடுத்த வார்த்தை, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் யோபின் முகத்தை பார்த்தது போல மறுபடியும் மறுபடியும் இமை பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன், உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் சேர்த்துக் கொள்ளுவேன். இமை பொழுது என்ன பண்றார்? எல்லாம் கரெக்ட் பண்றார். அதனாலதான் எரேமியா ஜெபம் பண்றார், ஓ லார்ட் கரெக்ட் மீ. கர்த்தாவே என்னை தண்டியும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே என்ன கரெக்ட் பண்றது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். ஆண்டவரே, நீங்க கரெக்ட் பண்ணும்போது 4 பேர் பார்த்து 4 விதமா பேசுறாங்க. 4 பேர் 4 விதமா பேசிட்டு போட்டோம். நாளைக்கு நான் வரும்போது என் கூட நீ இல்லைன்னா என்னெல்லாம் பேசுவாங்க? ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்குள்ள சூழ்நிலையை பார்த்து முறுமுறுக்கிறோம். அவர் நாளைக்குள்ள நிலையை பார்த்துட்டு அவர் கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் இஸ்ரவேலர்கள் தங்கள் பிள்ளைகளை உணரும் போது அவங்க பயன்படுத்துற வார்த்தைகளில் ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தாவே நீர் நீதி உள்ளவர். நீங்க கரெக்டா தான் பண்றீங்கப்பா. நீர் அநீதி பண்ணவில்லை என் வாழ்க்கையில. நீர் நீதி உள்ளவர். மேன்மையை பெருக பண்ணி. நாகும் 2வது அதிகாரம் 1-2 வசனங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. என்னது அர்த்தம்? சில நேரத்தில் உன் வாழ்க்கையில் இப்படி என் முகத்தை மறைக்கிற சூழ்நிலை வரும். அந்த நேரத்தில் சிதறடிக்கிறவன் வருவான். நீ தளர்ந்திராத, நீ சோர்ந்து போயிராத. 2வது வசனம், வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால இன்னைக்கு ஒரு காற்று அடிச்சிட்டு, இன்னைக்கு ஒரு அக்கினி விழுந்துட்டு எல்லாம் போச்சு, எல்லாம் கைவிட்டு போச்சு இல்ல. உன் அறையை கட்டிக்கொள், உன் பலனை ஸ்திரப்படுத்து. ஆமென். கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப கர்த்தர் உயிர்ப்பிப்பார். இந்த 104வது சங்கீதத்தின் அதனுடைய 30 வாசியங்கள் ஜெபிக்கலாம். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தை அவர் அடையாளத்தையே மாற்றுகிறார், புதிதாக்குகிறார். ஆமென். யோபு தண்டிக்கப்பட்ட போது என்று சொல்வதை விட யோபுவின் வாழ்க்கையில் அந்த ஒரு அந்தகாரத்தின் சூழ்நிலை வந்தபோது யோபுவை பார்த்தவர்கள் கொஞ்ச பேர். ஆனா யோபுவின் வாழ்க்கையில கர்த்தருடைய அந்த உயிர்ப்பிக்கிற அனுபவம் வந்தபோது யோபுவை பார்த்தவர்கள் அநேகர். நீ கஷ்டப்படுறது 4 பேருக்கு தெரியலாம், ஆனா கர்த்தர் உன்னை மறுபடி உயிர்ப்பிக்கிறது 4000 பேருக்கு தெரியும்படிக்கு. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு தேங்க் பண்ண போறீங்க. ஆண்டவர் நீங்க சரியா தான் பண்ணிட்டு இருக்கீங்கப்பா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே நீர் நீதி உள்ளவர். மறுபடியும் சொல்லுங்க, கர்த்தாவே நீர் நீதி உள்ளவர். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, கர்த்தாவே
நீர் நீதி உள்ளவர். எல்லாமே நன்மைக்காக. அதான் யோபுவின் மற்ற 3 நண்பர்கள் யோபுவை நீ இப்படி பண்ண அதனாலதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா எலிகு என்பவனை வச்சு சொல்றேன், இல்லப்பா அது நன்மைக்கு. எனக்கு கர்த்தர் பேசுற வார்த்தை அதான். சில நேரத்துல நான் முகத்தை மறைக்கிறது கூட உன்னை கரெக்ட் பண்ணதா. என் மனசுல ஆண்டவர், உங்க மனசுல என்ன ஆண்டவர் இருக்கு? இந்த ராஜாக்கள் இருக்கிற ஸ்தானம் இருக்குல்ல, அதுதான் நான் உனக்கு வைத்திருக்கிற ஸ்தானம். அந்த குவாலிட்டி உன்கிட்ட வெளிப்படதான். ஆண்டவர் ஒரு நாள் தீமை செய்ய மாட்டார். ஆமே, அவர் நம்மளை எப்படி பார்க்க விரும்புகிறார்? அதனாலதான் அவர் உட்கார்ந்து புடமிட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாதையை வேண்டான்னு சொல்லாதீங்க, இதை ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க. கிருபை கேளுங்க, கர்த்தர் நடத்துவா. அவர் மறைக்கிறவர், எடுக்கிறவர் மட்டுமல்ல, மீண்டும் உயிர்ப்பிக்கிறவர்.